பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அடுத்தடுத்து அறிவித்து தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளனர். கூட்டணியில் இருந்து வெளிவந்து விட்டனர். இவர்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்துதான் தற்பொழுது அனைத்து கட்சிகளும் உற்றுநோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் இணையத்தான் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளிவந்தனரா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்த பொழுது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பல வகையான யுகங்கள் கிளம்பின. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு காலத்தில் அதிமுகவில் சசிகலா ஆட்சிக்கு வருவதற்கு எதிராக தர்ம யுத்தம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம். அப்போதில் இருந்தே ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்ததாக செய்திகள் வந்தன. ஆனால் தற்பொழுது பாஜக பன்னீர்செல்வத்தை மோடியை கூட சந்திக்க அனுமதிக்க முடியாத நிலையில் அவரை அவமானப்படுத்தியதாகவும் அதனால் தற்பொழுது இந்த கூட்டணியில் இருந்து அவர் வெளிவந்ததாகவும் சொல்லப்பட்டது. இதற்கிடையே பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிவிப்பில், இனியும் காத்திருப்பது சரியல்ல. சிலரின் துரோகத்தால் தான் கட்சி ஆரம்பித்தோம். துரோகம் செய்தவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதனால்தான் சில மாதங்கள் நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் திருந்தவில்லை. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இனி அதற்கு சாத்தியமில்லை என்று தெரிந்துவிட்டது. இனியும் காத்திருப்பது சரியல்ல. எங்களின் வழியில் செல்கிறோம். ஆணவம், அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி போல் செயல்படுகிறார் இபிஎஸ் என்றும், டிசம்பரில் யாருடன் கூட்டணி என்று சொல்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவை கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. இந்த கூட்டணி உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். கடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் 18 விழுக்காடு வாக்குகள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரால் கிடைத்தது. தற்பொழுது இரு தலைவர்களும் கட்சியை விட்டு வெளியேறியதால் இது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படும். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததால் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. கட்சிக்குள்ளேயும் இது குறித்து பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் கூட்டணியில் இருந்து அனைத்து கட்சிகளும் வெளியேறி வருவது எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலியாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.